இப்ப நாளையோட ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஊழல் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாசம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவுல நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமா மாத்துறது. ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரி இன்னும் மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அதான் ஒரு மாதத்துல போய் எல்லாமே செய்யணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியாதுல்ல. இவ்வளவு அதாவது ஏன் இந்த மின்சார பிரச்சனை நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல திமுக ஆட்சியில ஒரு புதிய மின் திட்டம் கூட இவங்க கொண்டு வரல. இப்ப நிலுவையில் இருக்கிற திட்டம் கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் திட்டம் கடந்த 12 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தல. அந்த 14,000 இப்ப தமிழ்நாட்டுடைய மின் தேவைகள் பாத்தீங்கன்னா பீக்ல 21,000 மெகாவாட். ஆனா தனியார் அரசு எல்லாம் சேர்ந்து உற்பத்தி பாத்தீங்கன்னா 36,000 மெகாவாட் இருக்கு. அந்த 36,000ல சீசனல் 9,000 மெகாவாட் சீசனல் இந்த காற்றாலைகள் இருக்கு. அதுல 9,000 மெகாவாட் அது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் தான் வரும். இப்போ திமுக அரசுல புதுசா எதுவும் அறிவிக்கல, இருக்கிறதோடு நடைமுறைப்படுத்தல. இருக்கிறதுல எவ்வளவு பெண்டிங் இருந்தது, அதுல ஒண்ணு மட்டும்தான், அதுல 800 மெகாவாட் மட்டும்தான் இப்போ நடைமுறைப்படுத்தியிருந்தா கடைசியில. ஆக அவங்களுக்கு என்னன்னா அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல ஒரு யூனிட் 3 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் உற்பத்தி செய்யலாம். இன்னொன்னு அரசாங்கம் வாங்குது. அரசு உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல 3,000 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் வாங்குது. தனியார் உற்பத்தி செய்கின்ற மின் ஆலைகள்ல இருந்து தமிழக அரசு 9 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குது. அதுல அப்போ கமிஷன் அதிகமா அதுல வரதுனால அவங்க யாருக்கும் அரசாங்கம் உற்பத்தி செய்யணும்னு விருப்பம் இல்லை கடந்த ஆட்சியில். அதனாலதான் இவ்வளோ நட்டம். இன்னொன்னு சொல்ல போனா மின்சாரத்துறையில கடந்த 4 ஆண்டுகள்ல 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. 56% உயர்த்திருக்கிறாங்க. இதுல 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலா மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்தும் நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஊழல் தான். டிரான்ஸ்பார்மர் ஊழல் பாத்தீங்க, 32 பேர் ஒரே டிட்டோ டெண்டர் கோட் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் ஒரு மோசடி காட்டல் அது. இதெல்லாம் விசாரணை. இப்ப சிபிஐ விசாரணைனா இல்ல சிபிசி இப்ப இந்த இதுல சிபிஐ விசாரணை இதுதான் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். இன்னும் ஒன்னே சொல்லிடுறேன். இன்னொன்னு நான் சொன்னது மேகதாது பிரச்சனை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டுங்க, முதலமைச்சர் கூட்ட வேண்டும். ஏன்னா மேகதாது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கேன். நான் நிச்சயமா அது ஒரு பாசிட்டிவா எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு மேகதாது என்பது கர்நாடகாவில் உள்ள DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் அந்த ஏரியா கனகாபுர ஏரியா பக்கத்தில் பாத யாத்திரா அது யாத்திரா எல்லாம் பண்ணிக்கின்னு இப்ப இதை வச்சுதான் முதலமைச்சர் ஆயிருக்கார். கர்நாடகாவில் 2028 தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தல் முடிக்கிற வரைக்கும் இது அவர் விடமாட்டார், இன்னும் அதிகமா தீவிரப்படுத்துவார். இப்ப DPR பண்ணிருக்கிறாங்க. DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுல பண்ணலாம்னு அந்த நடுவர் மன்றம் இவங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்குது. அதனாலதான் இதை தீவிரமா நம்ம எதிர்க்கணும். ஏன்னா கர்நாடகாவில் 4 அணைகள் இருக்கு. KRS அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணையில, அது கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி. இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு 115 TMC. இந்த மேகதாது அணை கட்ட போறது கிடையாது. கட்டினாங்கன்னா அது 70 TMC கூடுதலா. ஆக அவங்க கர்நாடகாவோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 180 TMC உயரும். இப்பவே நமக்கு என்னன்னா மிச்ச நீர் தான் கொடுக்கறாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு என்னன்னா 177.25 TMC தமிழ்நாடு கொடுக்கணும்னு காவிரி நடுவர் மன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த 177.25 TMC எப்படி கொடுக்கணும்னா ஜூன் மாசம், ஜூலை மாசம் 30, 40 TMC, 50, 48, 28 ஒவ்வொரு 12 மாசத்துக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 12 மாசம் ஷெட்யூல்ல அவங்க கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு 4 டேம் நிறைஞ்சிச்சு, தண்ணி வேற எங்கேயும் விட முடியாது. அந்த தண்ணியை தான் நமக்கு மிச்ச நீர் தான் நமக்கு கொடுக்கறாங்க. அதுவே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால மேகதாது கட்டினாங்கன்னா அந்த மிச்ச நீரும் நமக்கு வராது. மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் இருக்கு, சென்னை உட்பட. கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கு. அதனால காவிரியில் தண்ணி வரலன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்காக இதை ஒரு முக்கியத்துவம் சொல்லி
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு கேட்டிருக்கேன். நிச்சயமா ஒரு பாசிட்டிவா பண்ணுவான்னு நினைக்கிறேன். நன்றி.